அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓம் வாஸ்து சிவநாதன் யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தென்கிழக்கு மூலையில் உள் மற்றும் வெளி மூலையில் வரக்கூடியவை, வரக்கூடாதவை. பஞ்சபூதங்களின் முக்கிய கூறாக கருதப்படும் நெருப்பு மனித வாழ்வில் அடிப்படை தேவையாக இருக்கிறது. கற்காலம் முதலே நெருப்பின் பயன்பாடு மனிதர்களிடம் அதிகமாகவே காணப்பட்டு வந்தது. அவ்வாறு நெருப்பை வசமாக கொண்ட மூலை தென்கிழக்கு மூலையாகும். அது அக்னி மூலை என்றும் அழைக்கப்படுவர். தென்கிழக்கு உள்மூலையில் வரக்கூடியவை: பூஜை அறை அமைத்து கொள்ளலாம். தென்கிழக்கு உள்மூலையில் ஸ்லாப்பு போட்டு அதில் கிச்சன் கிழக்கு பார்த்தவாறு சமைக்க வேண்டும். அதே உள்மூலையில் அந்த வடக்கு கிழக்கு சுவர்களில் கபோர்டு செய்து நிறைய பாத்திரங்களை போடுவது மிக நல்லது அல்ல. அதே வீட்டில் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வைப்பதற்காக நிறைய இடங்களில் கிழக்கு பார்த்தவாறு அமைக்கிறார்கள், அதுவும் தவறு. தெற்கு பார்த்தவாறு அமைப்பது மிக சால சிறந்தது. அதே கிச்சனில் ஆர்ஓ அமைப்பது எல்லோருமே கிழக்கு அல்லது வடக்கு சுவரிலே கிச்சன் பிளேட்பாரம் வரும் அருகில் அந்த சிங்க்கு பக்கத்திலேயே வைக்கிறாங்க, அதுவும் தவறு. அது ஏனென்றால் பாரமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் அதில் தண்ணீர் நிரம்பிக் கொண்டே எப்பொழுதுமே இருக்கும். அதாவது 1 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணும்னா மறுபடியும் அந்த 1 லிட்டர் தண்ணி அது சேமிச்சுக்கும். அப்பொழுது அந்த இடத்தில் பாரம் அதிகமாகும் பொழுது அந்த வீட்டு பெண்மணிகள் மிக மன அழுத்தத்திற்குள் போகிறார்கள் என்பதே வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படை சுருக்கம். தென்கிழக்கு உள்மூலை மற்றும் வெளி மூலையில் வரக்கூடாதவை: தென்கிழக்கு உள்மூலையில் கணவன் மனைவி படுத்து உறங்கும் அறையாகவும் அமைக்கக்கூடாது. அங்கு போரு, சம்பு, கழிவு தொட்டி உள்ளேயோ வெளியேயோ நிச்சயமாக அமைக்கக்கூடாது. அங்கு உள்பக்கமோ அல்லது வெளிப்பக்கமோ பாத்ரூம் அல்லது குளியலறை இரண்டுமே அமைக்கக்கூடாது. உள்மூல படிக்கட்டு நிச்சயமாகவே அமைக்கக்கூடாது. வெளிப்பக்கம் மிகப்பெரிய மரங்கள், நிறைய பூத்தொட்டிகள் இருக்கவே கூடாது. நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.